மண்பாண்டம் செய்கிறதுக்காக ஒரு குயவன் களிமண் எடுக்க போகிறான். முதல் களிமண் சொல்லுச்சு என்னை மிதிக்கக்கூடாதுன்னு. அடுத்த களிமண் சொல்லுச்சு என்னை மிதிச்சுக்கலாம் ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு. அடுத்த களிமண் சொல்லுச்சு என்னை மிதிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றலாம் ஆனால் கையால் பிசையக்கூடாதுன்னு. அடுத்த களிமண் சொல்லுச்சு என்னை மிதிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றுக்கலாம் கையால் பிசையலாம் ஆனால் சக்கரத்தில் வைக்கக்கூடாதுன்னு. கடைசி களிமண் சொல்லுச்சு என்னை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னை உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. அந்த குயவன் அந்த களிமண்ணை எடுத்து ஒரு அழகான மண்பாண்டமாக மனைஞ்சி எடுத்தான். இந்த மாதிரி தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லா பாடுகளையும் சகிச்சு நம்ம விட்டு கொடுக்கும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.